இப்போது மணாமா பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இதுதான் மணாமா பஸ் ஸ்டாண்டு. இப்போ போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு நம்ம டியூட்டிக்கு கிளம்பலாம். எல்லா ஊருக்கும் போகிறது பஹ்ரைனில் இங்கே தான் மெயின் பஸ் ஸ்டாப். ஓகேவா? எந்த வண்டி வேணாலும் நிற்கும். மெயின் பஸ் ஸ்டாப் இதுதான். ஆமாம், பாருங்க டீ கடைலாம் இருக்குங்க. இதுதான் மணாமா பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இது சாப்பிட்டு கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் என்னோட கடைசி ஊர். புரியுதுங்களா? இதுதான் என்னோட கடைசி ஊர். இங்கே எனக்கு வேண்டியது இன்றைக்கி அல்லாவோட பேரில் நான் எல்லாமே சேர்த்து என்னோட வருமானம் ஃபுல்லாக வேணும். ஓகேவா? அது அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன பர்க்கத் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ அது எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது இன்னும் ஒரு 6 தினார், 6 இல்லை, ஆமாம் 6 தினாரோட பர்க்கத்து வேணும். அந்த 6 தினார் அல்லாஹ் தஆலா எனக்கு இங்கே கொடுப்பானா கொடுக்க மாட்டானு எனக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரியும் உலகத்தில். அப்படி அல்லாஹ் கொடுக்கலனாலும் நான் மனசுக்கு வேதனைப்படலை. என்கிட்ட இருக்குது அல்லாஹ் தஆலா கொடுத்த பைசா. அதை வச்சு நான் செய்வேன். புரியுதுங்களா? அதை வச்சு நான் செய்வேன். இந்த பக்கம் போகலாம், கடை இருக்குது. போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். ஏதோ அல்லாஹ் துவா செஞ்சால் நான் மேலே ஏறி வருவேன். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் இத்தனை நாள் எனக்கு கொடுத்த பர்க்கத்தில் ஒரு 6 தினார் என் பாக்கெட்லேருந்து போகும். நேற்றுக்கு கொடுத்த வருமானம், முந்தா நேற்றுக்கு கொடுத்த வருமானம் கீது அல்லாஹ் எனக்கு கொடுத்த காசு. அதை வச்சு அல்லாவோட இதில் நான் தண்ணி வாங்கி கொடுத்துருவேன் பள்ளிக்கு. வா அல்லா மாஷா அல்லா, ஏன் தண்டியாக வர பாவா. இந்த நல்லா சில்லுன்னு அடிக்குது காற்று. ரோடு திரும்பணுன்னு ஒரு ஜன்னத்தில் இருந்து காற்று அடித்த மாதிரி இருக்குது எனக்கு. அவ்வளோ சில்லுன்னு காற்று. எனக்கு வேண்டிய வருமானம் சொல்லிட்டேன். அது அல்லாஹ் கையில் இருக்குது. ரெண்டாவது, நம்மளுக்கு லாஸ்ட்டு ஊர் இது, ஃபைனல் டிசைட் ஊர் இதுதான். இதுக்கு மேலே ஊர் கிடையாது. கடல்லாம் பூட்டியிருக்கு. பார்க்கலாம், செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரில. 4 மணி ஆக போகுது பஹ்ரைனோட டைமு. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க அல்லாஹ்விட. அஸ்ஸலாமு அலைக்கும். அதான் சொன்னேனுங்க, இப்போது 13ஆம் நம்பர் ஊரும் பார்த்து சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டேன். இது வரைக்கும் நடந்துச்சு. இப்போ வர்ற பஸ் ஸ்டாப்பாண்ட போய் பஸ் ஏறி அடுத்த ஊரில் பார்த்துட்டு, புரியுதுங்களா,
அடுத்த ஊர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ வருமானம் வந்துச்சு இன்றைக்கி பொழுதுக்கும் அல்லாவோட பர்க்கத்தில் எவ்வளோ வந்துக்குதுன்னு உங்களை அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போது அதான் சொன்னேங்க, அந்த பாகிஸ்தானிங்களை பற்றி. அது வந்து என்ன விஷயம்னாக்கா, அந்த சாணம் பிடிக்கிற விஷயம் வந்து யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. புரியுதுங்களா? இது வந்து எவனுமே செய்யாத வேலைக்கு பைத்தியக்காரத்தனமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க. உள்ளே பிடிச்சா சாணம் வரும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையோடு பாகிஸ்தானிங்க நெஞ்சுன்னு கிடக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த பாகிஸ்தானிங்களுக்கு கொஞ்சம் கூட மூளைன்றதே இல்லை. ஒரு கத்திரிக்கோள் யாருன்னா உள்ள சாணம் பிடிப்பானா? பைத்தியக்காரன் தானே நான். இது பைத்தியக்காரன் தானே இருந்தாக்கா இது கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் பேசுகிறாங்க. ஏன் இங்கே பிடிக்கிறதில்ல, ஏன் அங்கே பிடிக்கிறதில்ல? அவங்களும் மாட்டம் செஞ்சுக்கினாலும் பரவாயில்ல. இருக்கிற பங்காளிக்கும் கெடுத்து விட்றாங்க, இருக்கிற கேரளாக்காரங்களுக்கும் கெடுத்து விட்றாங்க. ஒரு இதில் மல்கியா போகிற ரோட்டில் ஒரு மலையாளி டெய்லர் ஷாப் வச்சுக்கிறாரு. அங்கே சொல்கிறான் அந்த பாகிஸ்தானி உள்ள புடின்னு. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு முட்டாள்தனமாக இருக்கிறாங்க பாருங்கள். இல்லை அந்த உள்ளே பிடிக்கிறேன்னா அந்த பைத்தியக்காரங்களுக்கும் நான் சேர்த்து தான் கேட்குறேன். உள்ள சாணம் பிடிக்கிற ஆளுங்க பைத்தியக்காரங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ரெண்டாவது பஸ்ஸு வந்து இறங்கி என்ன வேலையை தேடிக்கிட்டு போகிறேங்க. புரியுதுங்களா? ஆமாம். அடுத்தது நம்ம ரிட்டன் போகிறது. இங்கேருந்து நான் ரிட்டன் கிளம்புவேன். அதுக்கு வேறு பஸ்ஸு பிடிச்சின்னு போவேன். ஆமாம், அதே X3 தான். ரிட்டன் போயிட்டு வேறு ஊரில் போய் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் 13ஆம் நம்பர் பஸ் பிடிச்சி உள்ள ஒரு ஊர் இருக்குது. அது எனக்கு படிக்க தெரியாது. அதனால் நான் வந்து பேசி தான் போட முடியும். எனக்கு ஊர் பேர்லாம் படிக்க தெரியாதுங்க. ஏன்னா நான் ஸ்கூல் போனது கிடையாது. இந்த வாழ்க்கையில் வந்து படிக்காதவன் விட்டதுனால என்னோடய தவறு தான் அது. வாழ்க்கையில் வந்து படிச்சிருக்கணுங்க. ஓரளவுக்கு நானும் படிச்சிருக்கணும். அதிகமாக படிக்கல, நானும் ஓரளவுக்கு நானும் படிச்சிருக்கணும். யாருமே தயவு செஞ்சு ஸ்கூலு படிக்கலைன்னு சொன்ன பசங்களுக்கு யாரும் நிப்பாட்டாதீங்க. புரியுதுங்களா? பசங்களுக்கு யாரும் ஸ்கூல் விட்டு நிப்பாட்டாதீங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. நல்லா படிக்க வைங்க. பாருங்கள், நானே எவ்வளோ தவிச்சின்னு கிடக்கிறேன் வாழ்க்கையில். படிக்காதவன் அந்த மாதிரி அவனை ஆக்க விட்டுறாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். எல்லா மக்களுக்கும், அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த வார்த்தை. அவனை படிக்க வைங்க நல்லா. அவ்வளோதான். இந்த ஊர் தான் போய் பார்க்க போகிறேன். ஓகேவா? வீடியோ கட் பண்ண போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், நான் மனாமா பஸ் ஸ்டாண்டு போக போகிறேன். ஓகேவா? பஸ்ஸும் ரெடியில் இருக்குது. இதோ இந்த பக்கம் பஸ்ஸு நிற்குது. புரியுதுங்களா? இந்த பக்கம் ஒரு பஸ் வருது. எந்த பஸ்ஸு எந்த பக்கம் போகணுன்னு தெரில. 2 பஸ்ஸும் வருது. பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் ஒரு பஸ்ஸு நிற்குது. இப்போது மனாமா பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு பாக்கி வீடியோ போட போகிறேன். ஓகேவா? பேக் சைட்லேருந்து ஒரு பஸ் வரப்போகுது. 12ஆம் நம்பர் பஸ் அது. அதில் வரும்போது
ஏறிட்டு போக போகிறேன். இப்போ மணாமா பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இதுதான் மணாமா பஸ் ஸ்டாண்டு. இப்போ போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு நம்ம டியூட்டிக்கு கிளம்பலாம். எல்லா ஊருக்கும் போகிறது பஹ்ரைனில் இங்கே தான் மெயின் பஸ் ஸ்டாப். ஓகேவா? எந்த வண்டி வேணாலும் நிற்கும். மெயின் பஸ் ஸ்டாப் இதுதான். ஆமாம், பாருங்க டீ கடைலாம் இருக்குங்க. இதுதான் மணாமா பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இது சாப்பிட்டு கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ போடலாம். இப்போது ரெண்டாவது பஸ்ஸு வந்து இறங்கி என்ன வேலையை தேடிக்கிட்டு போகிறேங்க. புரியுதுங்களா? ஆமாம், அடுத்தது நம்ம ரிட்டன் போகிறது. இங்கேருந்து நான் ரிட்டன் கிளம்புவேன். அதுக்கு வேறு பஸ்ஸு பிடிச்சின்னு போவேன். ஆமாம், அதே X3 தான். ரிட்டன் போயிட்டு வேறு ஊரில் போய் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் 13ஆம் நம்பர் பஸ் பிடிச்சி உள்ள ஒரு ஊர் இருக்குது. அது எனக்கு படிக்க தெரியாது. அதனால் நான் வந்து பேசி தான் போட முடியும். எனக்கு ஊர் பேர்லாம் படிக்க தெரியாதுங்க. ஏன்னா நான் ஸ்கூல் போனது கிடையாது. இந்த வாழ்க்கையில் வந்து படிக்காத ஒன்று விட்டதுனால என்னோடய தவறு தான் அது. வாழ்க்கையில் வந்து படிச்சிருக்கணுங்க. ஓரளவுக்கு நானும் படிச்சிருக்கணும். அதிகமாக படிக்கல, நானும் ஓரளவுக்கு நானும் படிச்சிருக்கணும். யாருமே தயவு செஞ்சு ஸ்கூலு படிக்கலைன்னு சொன்ன பசங்களுக்கு யாரும் நிப்பாட்டாதீங்க. புரியுதுங்களா? பசங்களுக்கு யாரும் ஸ்கூல் விட்டு நிப்பாட்டாதீங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. நல்லா படிக்க வைங்க. பாருங்கள், நானே எவ்வளோ தவிச்சின்னு கிடக்கிறேன் வாழ்க்கையில் படிக்காதவன். அந்த மாதிரி அவனை ஆக்க விட்டுறாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். எல்லா மக்களுக்கும், அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் சொல்கிற இந்த வார்த்தை, அவனை படிக்க வைங்க நல்லா. அவ்வளோதான். இந்த ஊர் தான் போய் பார்க்க போகிறேன். ஓகேவா? வீடியோ கட் பண்ண போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் சொன்னேன்ல 13ஆம் நம்பர் பஸ்ஸு போகிறேன்னு. இப்போது அந்த இடத்துல தான் நான் போய்கிட்டே இருக்கிறேன். ஓகே? ஆமாம், இப்படி வந்து நான் குறுக்க நடந்து போயிட்டு போகணும். ஒரு பஸ்ஸும் போயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி பஸ் ஏறியிருந்தா நடந்து வந்திருந்தா இந்த பஸ்ஸை பிடிச்சிருப்பேன். இப்போ இங்கே அப்படியே போய் பார்த்துட்டு தலபார் வண்டி வருது, டெலிவரி. ஓகேவா? ஆமாம், தலபார் வண்டி கிராஸ் ஆச்சு. இப்போ அந்த ஊருக்கு தான் இப்போது போகிறதுக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் இந்த X3 போகாது. வெறும் 13 நம்பர் பஸ் மட்டும்தான் போகும். இப்போ அந்த ஊருக்கு போயிட்டு வேலையை பார்த்துட்டு மறுபடியும் அதே 13 ரிட்டர்ன் வருவேன். ரிட்டன் வந்து முன்னாடி ஒரு ஊர் இருக்குது, அது இறங்கி பார்ப்பேன். புரியுதுங்களா? பார்த்துட்டு வேறு பஸ்ஸு அங்கேருந்து சேஞ்ச் ஆவேன். எப்படியும் வேலை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து நடக்கும் நைட் ஆகிடுங்க. வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லாவோட பர்க்கத்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாம் எங்கெங்கே எனக்கு கொடுப்பான்னு அதுவும் தெரியாது. பாருங்கள், மக்களை வந்து இந்த சாணம் பிடிக்கிற வேலையில் நல்லா ஏமாற்றி காசை கரைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நல்லா ஏமாத்துறாங்க. ஏமாறுறதுக்குன்னே மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், அது இப்போ பாரு, நான் ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் நான்
அதே கத்திரி சாணம் பிடிச்சி கொடுத்தேன், இல்லைன்னு சொல்ல கிடையாது. யாருமே எனக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல கிடையாது, ஓகேவா? யாருமே எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல கிடையாது. ஒரு பாகிஸ்தானி அதாவது இந்த மீலிங் வந்து பாகிஸ்தானிங்க தான் இந்த மாதிரி சொல்கிறது. பாகிஸ்தானிங்க வந்து யார் யார் எந்தெந்த கடையில் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கெடுக்கிறாங்க. யாருனாக்கா பாகிஸ்தானி தான் கெடுக்கிறது, பாகிஸ்தானி தான். புரிதுங்களா? அந்த எதிரில் தெருத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பு தாங்க, வண்டிங்கெலாம் கிராஸ் ஆகும். பார்த்து ஃபோனை ரெக்கார்டு பண்ணுறது பெருசு இல்லை, வண்டிங்களும் பார்த்துட்டு நம்ம ரோடு கிராஸ் ஆகணுங்க. புரிதுங்களா? பாருங்கள், ஒரு அதே அவங்க ஆளுங்க இந்த ஊரில் இருக்கிறது ஒரு பிரச்சனை என்னன்னாங்க, இந்த ஊருக்காரன் யாருன்னா ரோடு கிராஸ் பண்ணால் வண்டி அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. புரிதுங்களா? நம்மளை மாதிரி இந்தியன் ஆகட்டும், எந்த கண்ட்ரிக்காரனாக ஆகட்டும், ஒரு செகண்டு கூட வண்டி நிப்பாட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு செகண்டு கூட பிரேக் மேலே காலை வைக்க மாட்டாங்க. அதே இந்த ஊருக்காரன் எவனா ரோடு கிராஸ் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அவன் தான் மனுஷன், நம்மளாம் மனுஷன் கிடையாதுங்க. தாங்க பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இப்போது 13ஆம் நம்பர் பஸ்ஸு இப்போ